தமிழக மக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எது நடக்குதோ இல்லையோ, அதாவது அரசியல் வானில் எது நடக்குதோ இல்லையோ, மீடியா வானில் நடக்கக்கூடியவை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, சொல்லி வைத்தார் போல இதை செய்தால் இதை மடைமாற்றம் செய்யலாம், இதை செய்தால் இதிலிருந்து இது மடைமாற்றம் ஆகலாம் அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள். அது நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இதுக்குரிய நிறைய பேசியிருக்கோம். நேற்றுக்கு நடந்த விவகாரத்தை பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னாக்க பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க, பிக் பிரேக்கிங் நியூஸ். இந்த பிக் பிரேக்கிங் நியூஸ் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்க விஜய் கட்சி, அதாவது விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் குறித்த தகவல் தான் அது. அதாவது ஒரு அறிவிப்பான். அறிவிப்பு என்னடா அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு, தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2026 விஜய் தலைமையிலான கூட்டணி தான் நாங்கள் ஏற்போம், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கின்ற அந்த கூட்டணிக்கு தான் நாங்கள் உடன்படுவோம், அப்படியான ஒரு கூட்டணி தான் அமையும் என்று விஜய் கட்சி திட்டவட்டமாக அறிவித்ததாக இவங்க செய்தி பரப்புகிறாங்க. ஒரு அரசியல் கட்சி அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுப்பது அப்படின்றத நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அந்த அரசியல் கட்சியுடைய தனிப்பட்ட உரிமை, அவங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம், தலைமையுடைய அதிகாரம். சரியா? இதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கிறது என்றால் அது எப்படி வெளிவந்திருக்கணும்? ஒன்று, அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கணும். இல்லைன்னா அதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு புஷி ஆனந்த் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கணும். இல்லைன்னா அவையினுடைய கட்சியுடைய மூத்த தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அதை வெளியிட்டிருக்கணும். இப்போ ஆதவ் அர்ஜுன்லேருந்து நிர்மல்குமார்லேருந்து எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க யாராவது வெளியிட்டிருக்கணும். அப்படியும் இல்லைன்னா அவங்களுடைய கட்சியுடைய இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமான அறிக்கையாக அது வெளிவந்திருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல், ஆனால் இது விஜயுடைய கட்சி அறிவிப்பு அப்படின்னு ஏன் வருது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அவருடைய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்போ இந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்பது எப்படி அறிவிப்பு அப்படின்னு நீங்கள் கொண்டு வரீங்க? விஜயுடைய கட்சி அறிவிப்பு என்று தந்தி டிவி உட்பட அத்தனை மீடியாக்களும் அதை வெளியிடுகிறார்கள். இதை எப்படி நீங்கள் வெளியிட்டீங்க? இது என்ன மாதிரியான ஊடக அறம்? ஒரு கட்சி ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் முறையான அறிவிப்பே அந்த கட்சியிலிருந்து வராமலேயே அந்த கட்சியிலிருந்து அறிவிப்பு வந்ததாக நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறீங்க. இது எதனால் நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா நேற்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து, அதாவது ஒவ்வொரு நாள் ஒரு பிரச்சனையை இந்த அரசாங்கம் சந்தித்து கொண்டிருக்கிறது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. அப்போ இதிலிருந்து மடைமாற்றம் செய்யணும்னா, இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்க கோவையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் என்ன அப்படின்னாக்கா, அது அந்த சங்கங்கள், விவசாய சங்கங்கள், அவங்க ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியினரும் அழைக்கப்படுகிறார்கள். அந்த கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக வாழ்த்து தெரிவிக்க அனைத்து கட்சியினரும் அழைக்கப்படுகிறார்கள். திமுக உட்பட அனைத்து கட்சியினரும் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே 85% இந்த திட்டத்தை நிறைவேற்றிய அந்த ஆட்சி காலத்தில் இருந்த காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார். இந்த முக்கியத்துவம் அவருக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக இந்த நியூஸை பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நேற்று முழுக்க இதை ஃப்ளாஷ் பண்ணி அதை மழுங்கடிக்க செய்ய வேண்டும். இதுதான் இவங்களுடைய குறைந்தபட்ச என்ன சொல்கிறது திட்டம்னு வச்சுப்போம். அப்போது இங்கே என்னென்னா, சரி, அப்படியான ஒரு விஷயம் நடந்திருந்து அது மடைமாற்றமானால் அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் விஜய் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக அரசியல் வானில் பார்க்கப்படுகிறார். திரைவானில் ஒரு முக்கியமான பிரமுகராக இருந்திருக்கிறார். அரசியல் வானிலும் அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக பார்க்கப்படுகிறார். அவர் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் துவங்கி இருக்கிறார். அந்த அரசியல் கட்சி என்பது ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது விவாதிக்கப்பட வேண்டிய அல்லது விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பே வரலையே. அப்படி ஒரு அறிவிப்பே வராமல் எப்படி இந்த ஒரு செய்தியை நீங்கள் ஜோடிக்கிறீங்க? அப்போ நீங்கள் இந்த செய்தியை உருவாக்குகிறீர்கள். செய்தியே இல்லாத இடத்துல செய்தியை உருவாக்குகிறீர்கள். இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு மீடியா இருக்குன்னு வைங்க. இந்த மீடியாவில் நான் தலைப்புச் செய்தி போடுறேன். தலைப்புச் செய்தி என்னன்னா, ஸ்டாலின் வயது மூப்பின் காரணமாக ஸ்டாலினை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு கனிமொழி அவர்களை தலைவர் பதவியில் அமர்த்துவது அப்படின்ற முடிவை திமுக எடுத்து விட்டது இப்படின்னு நான் ஒரு செய்தி போட்டால்,
திமுக ஏற்றுப்பாங்களா? அதுக்கு கீழே, செய்திக்கு கீழே அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இதை யார் செய்கிறார்கள் அப்படின்னா, இதை செய்வது இந்த திமுகவுக்காக வேலை செய்கின்ற திமுகவுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த கேடுகட்ட ஸ்டாலின் குடும்பம். இந்த ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மாப்பிள்ளை சார் என்று சொல்லப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற சபரீசன் என்பவனது அவனுடைய பெண் நிறுவனம் பாருங்க, நிறுவனத்தை கூட பேர் வச்சுருக்கான் பாருங்க, பெண்ணுன்னு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பொம்பளை சொக்கு. இதையும் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பொம்பளை சொக்குன்றதை நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுடைய தலைமையிலிருந்து இதுதான் வழிமுறை, வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனம் தான் இது போன்ற தகவல்களை இங்கே பொருத்தி கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால், இவர்கள் இந்த முதலமைச்சரை, இந்த செயலற்ற, இந்த திராணியற்ற, நிர்வாக திறமையற்ற இந்த முதலமைச்சரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிறுவனம் என்பது இது போன்ற செய்திகளை அங்கே திணித்து மக்கள் மனதை இவர்கள் மடைமாற்றம் செய்கிறார்களாம். நரேட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்களாம். அது என்ன அப்படின்னா, விஜய் வந்து இந்த முடிவை எடுத்து விட்டார், அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்பதனை செட் பண்ணுறதுக்காக, அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். நம்முடைய கேள்வியை, உங்கள் கட்சி சாதனையை பண்ணிட்டு போய் இந்த மாதிரி மீடியா மொத்தமும் உங்கள் கையில் தான், அதெல்லாம் விலக்கி வாங்கிட்டீங்க. உங்கள் கட்சி சாதனையை சொல்ல வேண்டியதானே? ஏன்னா இவனுங்கள்ட்ட எந்த சாதனையும் கிடையாது, எல்லாமே வேதனை ரோதனை. அதனால் அது சொல்ல முடியல, அதுக்கு பதிலாக இதை சொல்கிறாங்க. இப்போ நாம் இங்கே என்ன சொல்ல வரோம்னா, இது முதல் முறையா என்றால் இல்லை, பல்வேறு பிரச்சனைகளில் இந்த பெண் நிறுவனத்தோட தலையீடு இருக்கிறது. சமீபத்தில் நம்ம ஷபீர் அகமது பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. என்னென்னா, எங்களுடைய மொபைல் ஃபோனை எல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க, இந்த எஸ்ஐடி அப்படின்ற இந்த சிறப்பு விசாரணை குழு அவங்க வந்து எங்களுடைய மொபைல் ஃபோனெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த போராட்டத்தில் ஷபீர் அகமது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னென்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகம், இந்த யார் அந்த சார் என்ற அந்த சம்பவத்தில் அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த எஃப்ஐஆர் தகவல்களை வெளியிட்டது, முதலில் வெளியிட்டது ஒரு நிறுவனம் என்று சொல்கிறார். அது என்ன நிறுவனம் என்பதனை அவர் சொல்ல தயங்குகிறார். அதை விசாரணையில் தெரிவிப்போம்ங்கிறார். அதான் இவ்வளவுன்னு சொல்லிட்டீங்களே, முழுசாக நடந்ததுக்கப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்ற மாதிரி, நீ தான் மொத்தமும் வந்து இப்போ இதெல்லாமே வந்து ஒரு நிறுவனம் தான் வெளியிடுன்றீங்களே, வேறு என்ன நிறுவனம் வெளியிட முடியும்? இங்கே ஒரே நிறுவனத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அந்த நிறுவனம் தான் இந்த பெண் நிறுவனம். அவர்கள் தான் அந்த செய்தியை திணித்திருக்கிறார்கள், இந்த செய்தியை பரப்பி இருக்கிறார்கள். அப்போ எஸ்ஐடி நியாயமாக விசாரிக்க வேண்டியது யாரை? சரி, உள்ளபடியே ஷபீர் அகமதுடைய கூற்றுப்படியே நாங்கள் அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் என்பதை விசாரணையில் தெரிவிப்போம் என்று சொல்வார் என்றால், விசாரணையில் அவர் தெரிவித்து இந்த நிறுவனம் என்றால் இந்த மாப்பிள்ளை சார் என்கிற அந்த அயோக்கிய பயலை அழைத்து விசாரிக்க வேண்டும். ஏண்டா ராஸ்கல், நீ எதுக்கு வந்து இதை வந்து கசிய விட்ட, நீ எதுக்கு இதை பரப்பின, என்ன அதிகாரத்தின் அடிப்படையில் நீ அதை செய்கிற அப்படின்ற கேள்வியை இந்த விசாரணை குழு கேட்க வேண்டும். விசாரணை குழு மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் வெளியே வந்தது, கசியப்பட்டது அப்படின்றதை பார்த்து அதிர்ந்த பொதுமக்களும் கேட்க வேண்டும் இந்த கேள்வியை. அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? உன் குடும்பம் என்ன வேணாலும் பண்ணும் அரசியலுக்காக, அது வேற விஷயம். ஆனால் நீ வந்து எங்களுடைய தகவல்களை, எங்களுடைய புகார், அதாவது எங்களுடைய வீட்டு பெண்களுடைய தகவல்களை நீ வெளியிடுறதுக்கு நீ யார்? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்கிற கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த பெகாசஸ் என்கிற அந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அந்த சாதனத்தை இங்கே தரவிறக்கம் செய்திருக்கிறார்கள். அதை இறக்குமதி செய்து அதை வைத்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நிறைய பேருடைய கைபேசிகளிடம் ஒட்டு கேட்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. இதற்கும் முறையான விசாரணை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையால் செய்ய முடியுமா என்றால் முடியாது. அப்போது மத்திய அரசாங்கம் தான் தலையிட வேண்டும். அவர்கள் தலையிடுவார்களா அப்படின்னா, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க தலையிடுவாங்களா அப்படின்றது கூட சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் கட்சியை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கும்பல் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தான் பார்த்தோம், அந்த ஜான் ஆரோக்கியசாமி, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த அவர் வந்து விஜய் கட்சியுடன் தொடர்பில் இருக்கிறார் என்ற காரணத்தினால அவருடைய கைபேசியிலிருந்து அவர் பேசிய உரையாடல் டேப்பு இதெல்லாம் வெளியிடப்பட்டது.
அதில் கூட 2 சந்தேகங்கள் வெளிவந்தன. ஒன்று வந்து அவர் தரப்பை கூட வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா எதிர்முகாமில் யார் பேசுகிறாங்க, எதிர் தரப்பில் யார் பேசுகிறாங்கன்றதே வராமல் இவர் பேசுகிறது மட்டும் இருக்கும். திமுக தரப்பு தங்களுடைய உளவுத்துறையை வைத்து, இல்லை இந்த சபரீசன் இறக்குமதி செய்திருக்கின்ற இந்த பெகாசஸ் ஆவணங்கள் அந்த இதை வைத்து, ஏன்னா அந்த பெகாசஸ் என்பது உளவுகளை செய்வதற்கு ஸ்பை எக்யூப்மெண்ட்டு, அதை வைத்து அவர் அதையெல்லாம் வெளியிடுகிறாரா அப்படின்ற கேள்வியும் வருது. இதையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்றால், இதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு மானாவாரியான பணம், எல்லாம் நம்ம பணம் தான், இவனும் குடும்பம் என்ன உழைச்சி சம்பாதிச்ச பணமா, எல்லாம் ஊரை அடித்து உலையில போட்ட பணம் தானே, இந்த பணத்தை வைத்து இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் வருகிறது. அப்போ தொடர்ந்து இது மாதிரி எதிர்கட்சிகளை எல்லாம் நாங்கள் திசை திருப்புகிறோம் என்று உளவுத்துறையை வைத்தும், இவர்களுடைய டிஐபிஆரை வைத்தும், இவர்களுடைய இந்த பெண் நிறுவனத்தை வைத்தும் இது மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துவதாக இவர்கள் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவா அப்படின்னா யாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. விஜய் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கலை, ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. மற்றவர்கள் யாரும் இதை கேட்கவும் இல்லை. ஏன்னா கூட்டணிகள் எல்லாமே அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும். 2026 தேர்தலுக்கு இப்பொழுதே ஆரம்பிப்பாங்களே யாராவது பேச்சுவார்த்தை? அப்போ அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு இப்பொழுதே இவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன் பேர் வழி என்று இறங்கி இருக்கிறார்கள். இவர்கள் ஆர்வக்கோளாறுகள். இப்படியான ஆர்வக்கோளாறுகள்லாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். 2010 கோவையில் நடந்த அந்த போராட்டம், அதிமுகவோட போராட்டம், பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. திரு ஜெயலலிதா அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் பகிரங்கமாக, இப்பொழுது நடந்த மாதிரிலாம் இல்லை, அப்பொழுது திரு விஜயகாந்த் அவர்கள் பகிரங்கமாகவே எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையும், தேமுதிக தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்பதனை அறிவிப்பாகவே வெளியிட்டார். 2011 என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி 2000ஆம் ஆண்டு திரு மூப்பனார் அவர்களும் இதே மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. 2001ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ஆர்வக்கோளாறுகள் இப்படியான பரப்புரைகளை செய்தாலும் கூட அதையும் கடந்து அரசியல் கட்சிகளும் செயல்படுவார்கள், மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்னென்ன சித்து வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத உங்கள் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.